வெள்ளைப்பூண்டு வந்து குழந்தைகளுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு உணவு. நிறைய குழந்தைங்க வந்து பூண்டு வந்து அதனோட ஒரு இரிட்டன் ஸ்மெல் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு வேண்டாம்னு நினைக்கிறாங்க. ஆனா சாதாரணமா சின்ன குழந்தைங்களுக்கு வரக்கூடிய டான்சிலைட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, நம்ம தொண்டையில வந்து டான்சில்ஸ் வளர்ந்துருக்கு, சில நேரத்தில் ஆபரேஷன் தான் பண்ணி ஆகணும்னு சொல்லுவாங்க. அந்த டான்சிலைட்டிஸ் வீக்கத்தை குறைப்பதற்கு வெள்ளைப்பூண்டு பயன்படுது. என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த காலத்துல பூண்டுல சாறு எடுத்து அதை தேன்ல குழைச்சி வச்சுப்பாங்க. பூண்டுல சாறு எடுக்கிறது சாதாரணமா எடுக்க முடியாது. நீங்க அரைச்சு கையை வச்சு புழிஞ்சிங்கன்னா சாறு வராது. அந்த பூண்டை வந்து நல்லா சட்னி மாதிரி அரைச்சு ஒரு பேஸ்ட் மாதிரி ஆக்கி ஒரு நல்ல வெள்ளை துணியில தடவணும். அந்த துணியை லேசா அனல்ல காட்டிட்டு டக்குன்னு புழிஞ்சிங்கன்னா அப்பதான் சாறு கிடைக்கும். அந்த மாதிரி ஒரு ஸ்பூன் சாறு எடுத்து ஒரு ஸ்பூன் தேன்ல கலந்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஒரு 10 நாட்களுக்கு அந்த பூண்டு தேனை வந்து நேரடியாக அந்த உள் நாக்குல தடவி விடுவாங்க. அந்த உள் பகுதியில தொண்டை அந்த வீக்கமா இருக்கக்கூடிய டான்சில் பகுதியில தடவி விடுவாங்க. அது வந்து அந்த வீக்கத்தை குறைக்கும்.